சம்மர் வெக்கேஷன், சம்மர் லீவ் இல்ல ஆனுவல் லீவ் இப்படி சொன்னாதான் நமக்கு தெரியும். ஹாய், வெல்கம் டு பாஸ் வித் ஆக்ஷன். இந்த ஸ்கூல் முடிச்சு லாஸ்ட் டே அந்த பெல் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி உக்காந்துருப்போம். பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சு 10 நிமிஷம் முன்னாடியே டெஸ்க் அடியெல்லாம் தொடச்சி வச்சுட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பெல் அடித்த உடனே எடுப்பாம் பாரு ஓட்டம். எல்லாரும் கிரவுண்டில் அசம்பிள். கிரவுண்டில் மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணியை ஊற்றுறது, இங்க் அடிக்கிறது, அந்த சட்டையை அதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாதபடி ஆடுவோம். செம்ம ஆட்டத்தை போட்டு நாங்கள் அப்போல்லாம் வந்து கிங்ஸ் விளாடுவோம். கிங்ஸ்னு ஒரு கேம். அதாவது பால் எடுத்து முட்டி கீழே அடிக்கணும், இல்லைன்னா முதுகு பஞ்சர் விளாடுவோம். பால் எடுத்து முதுகு பின்னாடி அடித்து செம்ம ஃபன்னாக இருக்கும். அது ஸ்கூல் கடைசி நாள்னு நிறைய டைம் இருக்கும், ஜாலியாக விளாடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 months யாரையுமே பார்க்க முடியாது, சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ வேனில் போகிறோம், ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா வந்து அவங்களுமே அன்னைக்கு லேட்டாக தான் எடுப்பாங்க. வேனு ஆட்டோலாம் லேட்டாக எடுத்து நம்மளுக்கு ஒரு ரவுண்டு கூட்டின்னு போயிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே பொறுமையாக போவோம். வீட்டுக்கு போனால் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா படிக்க ஒன்றும் இல்லை, ஹோம்ஒர்க் ஒன்றும் இல்லை. திண்ணையில் படுத்துக்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு வந்துச்சான் கல்யாணன்ற மாதிரி. என்ன பண்ணுறது, அந்த டைமை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் அதே மாதிரி தான். இத்தனை நாள் ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஓடணும், இந்த டைமுக்கு இதை பண்ணணும்னு இருக்கும். அடுத்த நாள் 6:30 மணிக்கே முழிப்பு வந்துடும். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது, டேல என்ன பண்ணோன்னு கூட தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் கன்ஃபார்மாக கிரிக்கெட் ஆடுவோம். நாள் ஃபுல்லாக கிரிக்கெட் ஆடுவோம், வெயிலே பார்க்க மாட்டோம். மார்னிங், மத்தியானம், ஈவினிங்னு எல்லாம் மாற்றி மாற்றி வேற ஒரு கேங்கோட விளாடுவோம். அதெல்லாம் நல்லா விளாடிட்டு நடுவில் வந்து வீடியோ கேம்ஸும் விளாடுவோம். மத்தியான டைமில் வந்து அந்த கேட்ரிட்ஜ் போட்டு விளாடுறது, அந்த ஒலிம்பிக்ஸு, சூப்பர் மாரியோ, அதெல்லாம் வந்து மணிக்கணக்காக விளாடுவோம் மத்தியானம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு. மீதி எல்லா நேரமும் வெளியில் அவுட் சைட் தான். கன்ஃபார்மாக சம்மர் லீவ்னு வந்துட்டா ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு உண்டு, எஸ்பெஷலி தாத்தா பாட்டி வீட்டுக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு திருப்பி ரீஓப்பன் ஆகும்போது நம்மளை ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதுக்காகவே எங்கேயாவது போயிட்டு வரணும். ஸோ தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்பிடுறது. அங்கே போனால் அப்பா அம்மாக்கே வந்து கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். ஏன்னா அங்கே போனால் நமக்கு தான் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி. தாத்தா பாட்டி வந்தோடனே நம்மளை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளை வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம வர்றதை பார்த்துட்டு. அதை தாண்டி அங்கே நமக்கு ஒரு கேங் இருக்கும். அவங்க நம்மளை பார்த்தோடனே எப்படா இருக்க, வாடா வாடா வாடான்னு நம்மளை அவ்வளோ வரவேற்பாங்க. அதை பார்த்த உடனே என்னடா இவனுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்டா அப்படின்ற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு ஃபோனும் கிடையாது, நான் வரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம். அங்கே போய் பார்த்தா தான் உண்டு. ஸோ இந்த கேங்லாம் வந்து நம்ம லாஸ்ட் இயர் விளாடி இருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் விளாட போகிறோம், எடுத்து கிளம்பிடுவோம். தாத்தா பாட்டி வீட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குமா, அதனால நம்மளை தேட மாட்டாங்க. நம்மளை அவுத்து விட்ட கழுதையாக விட்டுருவாங்க. நம்ம போயிட்டு எப்போ வரோமோ அப்போ தான், இல்லை மாற்றி எங்கேயா கண்ணில் பட்டோன்னு கூப்பிட்டுருவாங்க. அங்கே போனால் அங்கே வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேம்ஸ். அங்கே வந்து பொம்பரம் விளாடுவோம், கில்லி தாண்டு, பச்சை குதிரை விளாடுவோம். தாண்டி சம்மர் சீசனில் அந்த புளியாங்கொட்டையை தேய்ச்சிட்டு தொட மேலே வைப்போம், அது நல்லா சூடாக வரும், அது ஒரு கேமு. ஸோ இதெல்லாம் விளாடிட்டு மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா, எனக்கு வந்து அந்த வாடகை சைக்கிள் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 4-5 பேராக போயிட்டு, அந்த சைக்கிளில் கேரியர் வேறு இருக்காது. ஸோ 1 ஹவருக்கு 5 rupees ஏதோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை 4-5 பேராக போயிட்டு வாங்கிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றுவோம். எனக்கு அது வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து இப்போ கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அவ்வளோ ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. போகிற வழியில் என்ன பண்ணுவோன்னா, சர்பத் கடையெல்லாம் இருக்கும். சர்பத் கடைன்னா சிரப் கிடையாது, நேச்சுரல் சர்பத். அது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதை தாண்டி ரஸ்னா கிடைக்கும், ரஸ்னாவும் சூப்பராக இருக்கும். ஸோ கிரிக்கெட் விளாடிட்டு அங்கேயும் போய் கிரிக்கெட் ஆடுவோம். கிரிக்கெட் ஆடிட்டு அந்த ரஸ்னா சர்பத்தெல்லாம் நல்லா குடிச்சிட்டு சைக்கிளில் நல்லா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோன்னே சாயங்காலமாக அந்த ஐஸ்கிரீம் அண்ணா வண்டியை தள்ளிக்கிட்டு வருவார். இந்த கம்பெனி ஐஸ்கிரீம்லாம் கிடையாது, இந்த ரோஸ் மில்க் ஐஸு, சேமியா ஐஸு, பால் ஐஸு, இலந்தப்பழ ஐஸு. அந்த ஐஸ்கிரீம்லாம் டேஸ்ட்டே வேறு மாதிரி. அது ஐஸ்கிரீம்னே சொல்ல முடியாது, அது நார்மல் ஒரு குச்சியில் ஒரு இது சொருகியிருப்பாங்க, அவ்வளோதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தவிர வந்து ஒரு டியூப்பில் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி வச்சுருப்பாரு, அதை வந்து நம்ம பிச்சு குடிக்கணும். ரஸ்னாவும் இருக்கும் அதில். இதுதான் நம்ம டெய்லி ரொட்டீன் அங்கே ஊர்லலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே நமக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. சாப்பாடு, ஸ்நாக்ஸு அவ்வளோ இருக்கும் நம்ம வந்திருக்கோன்றனாலே. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பாட்டிலாம் வந்து வடாங்காய போடுவாங்க. பாட்டி அம்மாஸ் எல்லாம் சேர்ந்து வடாங்காய போடும்போது அந்த மாவு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம்.
சம்டைம்ஸ் அந்த காய வச்சிருக்கும் போதே அதுலேருந்தே எடுத்து சாப்பிட்ருவோம், காக்கா மேலே பழிய தூக்கி போட்டு. அப்புறம் தாத்தாவோட வந்தோம்னா, தாத்தாவோட மாடெல்லாம் வாக்கிங் வயலுக்கு போகிறது, இந்த வாய்க்காலில் குளிக்கிறது, கிணறுல குளிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா மாங்காயெல்லாம் அடிச்சுட்டு ஊருக்கு வந்தால் நல்ல ஒரு எனர்ஜி ஏற்றிக்கிட்டு வந்திருப்போம். வந்தால் திடீர்னு ஒரு பிளாங்க். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா, திருப்பி நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே வந்து இந்த இதெல்லாம் மறைஞ்சிரும். ப்ளஸ் சம்டைம்ஸ் நம்ம ப்ரொமோஷன் வாங்கியிருப்போம், பென்சில்லேருந்து பென்னுக்கு, ஷார்ட்ஸ்லேருந்து பேண்ட்டுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சில பர்ச்சேசஸ் நடக்கும். நம்ம யூனிஃபார்ம் வாங்குறது, ஸ்கூல் பேக் வாங்குறது, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வாங்கியே வந்து நமக்கு மனசு வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். அப்புறம் வந்து அப்பாலாம் வந்து ஸ்கூல் திறக்க போகிற எப்பயாவது அந்த புக் எடுத்து முன்னாடியே படிச்சு வைடா அப்படின்னுவாரு. ஸோ அந்த புக்கு ஸ்மெல்லுக்காகவே அதை எடுத்து படிச்சுட்டு முதல் பேஜை மட்டும் நல்லா சின்சியராக படிச்சுட்டு மூடி ஓரமாக வச்சிரும். அப்புறம் ஜூன் 4th அந்த மாதிரி ஸ்கூல் திறப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து வெயில் ஓவராக இருக்குன்றனால ஒரு 2 வாரம் தள்ளி போட்டுருவாங்க. ஜூன் 3rd வீக் அந்த மாதிரி திறப்பாங்க. ஸோ மீதி இருக்கிற நாள்லாம் நல்ல ஆட்டத்தை போட்டு திருப்பியும் நம்ம ரொட்டீனுக்கு கலை அலங்காரம் எல்லா செட்டப்பையும் மாத்துறான்ற மாதிரி திருப்பி ஸ்கூல் மோடுக்கு வந்துட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்கள் சம்மர் வெக்கேஷன் மெமரிஸை கிண்டில் பண்ணியிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இது உங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் நான் விட்ட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல டிஸ்கஷனாக இருக்கும். அண்ட் ஃபார் மோர் கண்டென்ட் லைக் திஸ், சப்ஸ்கிரைப் டு பாஸ் வித் ஆக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.